ப்ராப்ஸ்ல நாங்க நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்க கால் பண்ணுவீங்க. கால் பண்ணா அட்டன் பண்ணணும்ல. சோ அந்த ஏரியாக்கு நம்ம வந்திருக்கோம். இதான் ப்ராப்ஸ்லோட டெலிகாலிங் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் தான் நின்னுட்டு இருக்கோம். புக்கிங்ல ஆரம்பிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் பக்கா பண்ணி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் காஞ்சிபுரம் டஃபோட இருக்க ஒரே ஒரு லே அவுட்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்கடே ஏரோசிட்டி தான். வாலாஜாபாத் ராயல் ரெசிடென்சி தான். ரயில்வே ஸ்டேஷன் சரி, அதே மாதிரி பஸ் ஸ்டாப் சரி 1.5 கிலோமீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. அது பார்க் ஆர்ஜி. இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா எல்லா நம்ம பார்த்த சைட்டை விட ஒரு ஹைலைட்னு பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் தான். ஸோ காலேஜ் டைரக்ட் ஆப்போசிட்ல சைட் லொகேட் ஆயிருக்கு. அதுக்கு நேம் பாத்தீங்க அப்படின்னா சென்சியா. இது வந்து மறைமல் நகர் லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்ல இருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ல இருக்கு. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 4 கிலோமீட்டர்ல இருக்கு. பிருந்தாவன் ஆபீஸ் என்க்ளேவ் இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர்ல லொகேட் ஆயிருக்கு. நம்ம சைட்டுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல திருமுருகன் உமன்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. இந்த சைட் பக்கத்துல சரினோ. இது வந்து லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா வேப்பம்பட்டுல லொகேட் ஆயிருக்கு. இப்போ கிளைண்ட் ஒன்ஸ் வந்து பிளாட்லாம் பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச பிளாட் புக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து லீகல் செக்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். பேங்கரோட நம்ம 80 to 90% ஃபண்டிங் பண்ணி கொடுக்குறோம் எல்லா கிளைண்ட்ஸ்க்கும். வந்து ஹார்டே ஒரு 45 டேஸ்க்குள்ள பட்டா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். 10க்கு 10 அப்படின்ற ஒரு சூப்பரான ஆஃபருமே நம்ம ப்ராப்ஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. 10 கோல்டு காயினும் உங்களுக்கு ஃப்ரீ, 10 ஸ்கொயர் ஃபீட்டுமே ஃப்ரீ. 26ல உங்களோட பிளான் என்ன? ஸோ இது எந்த மாதிரி கொண்டு போக போறீங்க? 26ல ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் லான்ச் பண்றதுக்கு. ஏலகிரியில ஒரு ரிசார்ட் பிளாட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ இருக்கா. நம்ம வந்து இடம்னா பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ஸ்ல தான் வந்திருக்கோம். என்னப்பா ப்ராப்ஸ்னு சொல்லிட்டு நீங்க சைட்ல தானே பார்ப்போம், என்னப்பா நீங்க ஆபீஸ்ல நிக்கிற அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ஸ்ல நாங்க நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்க கால் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத லைவா காமிக்க போறோம். அதுக்காக தான் வந்து ப்ராப்ஸ்ல நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ராப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கரண்டா வந்து 6-7 ப்ராஜெக்ட் லைவா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் என்ன பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங் நீங்க கால் பண்ணதுல இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத தெளிவா சொல்ல போறாங்க. இது எதுக்காக சொல்றான்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கு. நீங்க இப்ப கால் பண்றீங்க அப்படின்னா அட்டன் பண்ணுவாங்க. புக்கிங் எப்படி நடக்கும் எதுவுமே தெரியாது. கம்பெனி எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ஸ்ல் இங்கதான்ப்பா இருக்கு, இங்கதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ப்ராப்ஸ்ல் பாத்தீங்க அப்படின்னா 18 வருஷமா இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டு இருக்கனால இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கூகுள்ல பாருங்க 4.6 ரேட்டிங்கோட பக்காவா இருக்கு. ஏன்னா இவங்க ஜென்யூனா நடந்துட்டு இருக்கனால இவங்ககிட்ட பாத்தீங்க அப்படின்னா 10,000+ ஹாபி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால நீங்க இப்போ வந்து புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு A to Z என்ன நடக்கும்ன்றத பிஹைண்ட் த சீன் எல்லாமே தெளிவா காட்டணுன்றதுக்காக தான் நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ப்ராப்ஸ்ல வந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க, கால் பண்ணுவீங்க. ஸோ கால் பண்ணா அட்டன் பண்ணணும்ல. ஸோ அந்த ஏரியாக்கு நம்ம வந்திருக்கோம். இதான் ப்ராப்ஸ்லோட டெலிகாலிங் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து ஒரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா பக்கா ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. மற்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பேர் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அதுக்குன்னே தனியாக ஒரு டீமே செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கால் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். ஸ்டார்டிங் வந்து புக்கிங்ல ஆரம்பிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் பக்கா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கால் பண்ணிட்டீங்க, புக் பண்ணிட்டீங்க, அதுக்கடுத்து என்ன நடக்குன்றத வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி வந்து ஃப்ரீ சேல் பார்த்துருப்போம். அடுத்து போஸ்ட் சேல் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்ஸ்ல வந்து கரண்டா வந்து 6 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 6 ப்ராஜெக்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒன்னொன்னா டீட்டெயிலாக சொல்ல போறேன். சின்ன ஹைலைட்ஸ் தான். காஞ்சிபுரம் சைட் பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி காலேஜுக்கு டைரக்ட் பேக் சைட்ல தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. சைட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அர்கடே ஏரோசிட்டி. 180 ஏக்கர்ல மெகா டவுன்ஷிப்பா கிரியேட் பண்ணிருக்காங்க. பரந்தூர் ஏர்போர்ட் கூட நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர் தான் லொகேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இன் காஞ்சிபுரம் டஃபோட இருக்க ஒரே ஒரு லே அவுட்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்கடே ஏரோசிட்டி தான். பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2490 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா வாலாஜாபாத் ராயல் ரெசிடென்சி தான். இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு மெகா கேட்டட் கம்யூனிட்டி தான். இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைலைட்னா ரயில்வே ஸ்டேஷன் சரி, அதே மாதிரி பஸ் ஸ்டாப் சரி 1.5 கிலோமீட்டர் லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நேஷனல் ஹைவே கூட நியரா இருக்கனால ஸ்கூல் காலேஜ் எல்லாமே சரௌண்டிங் எல்லாமே பக்காவா இருக்கு. நீங்க வந்து ரெண்டல் விடணும், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாக்குறீங்க, இல்ல நீங்க ரெடி உடனே வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சைட் வந்து உங்களுக்கு பக்காவா இருக்கும். இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 2490 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பாக்குற சைட் எல்லாத்துக்குமே ஒரு செம்மையான ஆஃபர் இருக்கு. அது ஆஃபர் என்னன்னு தெரிஞ்சு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. நெக்ஸ்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா தி பார்க் ஆர்ஜி. இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா எல்லா பார்த்த சைட்டை விட ஒரு ஹைலைட்னு பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா இது வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் தான். ஸோ காலேஜ் டைரக்ட் ஆப்போசிட்ல சைட் லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி தண்டலம் மெட்ரோ ஸ்டேஷன் அப்கமிங் மெட்ரோ வந்து நம்ம சைட்ல இருந்து நியர்ல வருது. அதே மாதிரி பஸ் ஸ்டாப் பக்கமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பும் அதே மாதிரி பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷனும் நியர்ல இருக்கு. சோ காலேஜுக்கு ஆப்போசிட்ல இந்த மாதிரி ஒரு சைட் கொடுத்திருக்கனால இந்த சைட்டோட அப்ரிசியேஷன் எப்படின்னு பாத்துக்கங்க. இந்த தண்டலம் சைட் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ஹைவேக்கு நியர்ல தான் இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சோ அதனால இதோட அப்ரிசியேஷன் வேற லெவல்ல இருக்கும். ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்க அப்படின்னா 4490 தான் கொடுக்க போறாங்க. சோ இதுல வந்து எல்லா சைட்டுக்குமே காமனா பாத்தீங்க அப்படின்னா அப்ரூவல் வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. சோ அதனால பேங்க் லோன் போனீங்கன்னா கூட உங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும். நீங்க ஏர்போர்ட் பக்கத்துல லேண்ட் பாத்துட்டு இருக்கீங்க, அதுவும் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரக்கடம் சரௌண்டிங்ல நீங்க லேண்ட் பாத்துறீங்க அப்படின்னா இந்த சைட் உங்களுக்கு பக்காவா இருக்கும். இந்த சைட் நேம் பாத்தீங்க அப்படின்னா BL ஏரோசிட்டி. இந்த சைட் வந்து
பேக் சைடுல பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் இருக்கு. அதே மாதிரி இந்த சைட் நியர்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டான் பாஸ்கோ ஸ்கூல் கூட இருக்கு. பிஎல் ஏரா சிட்டில நீங்க வந்து லேண்ட் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்க அப்படின்னா 1990 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா சென்சியா. இது வந்து மறைமல் நகர் லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்ல இருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ல இருக்கு. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 4 கிலோமீட்டர்ல இருக்கு. நீங்க சென்சியால வந்து நீங்க ஒரு பிளாட் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்க அப்படின்னா 2499 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன சைட் பாக்குறோம் அப்படின்னா பிருந்தாவன் ஆபீஸ் என்க்ளேவ். இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர்ல லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி திருவள்ளூர் டு திருப்பதி போற நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் பக்கமா தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. இதை விட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல திருமுருகன் உமன்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு இந்த சைட்டு பக்கத்துல. அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ எல்லா சைட்டுமே பாத்தீங்க அப்படின்னா காமனா இருக்கிறது வந்து ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப், அதே மாதிரி காலேஜ் இதெல்லாம் நியர்ல இருக்கிற மாதிரி தான் சைட்டை வந்து இவங்க செலக்டே பண்றாங்க. ஸோ ப்ராப்ஸ்ல நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சைட் பாக்குறீங்க அப்படின்னா எல்லா சைட்டுமே பக்காவா இருக்கும். இப்போ நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 6 ப்ராஜெக்ட் காமிச்சிருப்பேன். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நேரா இருக்கும், ஸ்கிரீன்ல இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவே எதுக்குன்னா ப்ராப்ஸ்ல எவ்வளவு ஜென்யூனா இருக்காங்கன்றதை காமிக்கிறதுக்காக தான். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாம அப்கமிங் ப்ராஜெக்ட் கூட ஒன்று இருக்கு. சரினோ இது வந்து லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா வேப்பம்பட்டில லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த சைட்டை பத்தி அப்கமிங் வீடியோஸ் கூட நம்ம சேனல்ல வரும். அதை நீங்க பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பே பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டில இந்த பிரைஸ்ல எனக்கு தெரிஞ்ச அந்த சரௌண்டிங்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க. வெறும் 1690 ரூபாய்க்கு பெர் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ சேல் பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டோட ஹைலைட்ஸ் பார்த்திருப்போம். இப்போ வந்து பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் சேல் பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் டீம். நீங்க இப்ப கால் பண்ணுவீங்க. கால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சைட் விசிட்டுக்கான ஒரு டேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க வந்து சைட் குடும்பத்தோட வந்து பாக்குறீங்க. பார்த்து உங்களுக்கு அந்த சைட் பிடிச்சிருக்கு அப்படின்னா புக் பண்ணுவீங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ சேல். இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் சேல். போஸ்ட் சேல் பாத்தீங்க அப்படின்னா என்ன ப்ராசஸ்னா நீங்க வந்து சைட் வந்து புக் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து அதுக்கு லீகல் செக் பண்ணுவீங்க. எப்படி இருக்குன்னு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க. இப்போ ஒரு சில வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் லோன் போவாங்க, ஒரு சில வந்து ஃபுல்லா பேமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல வந்து நீ இப்போ புக் பண்றீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உங்க கையில பட்டா வர்ற வரைக்கும் என்ன நடக்குமோ அதைத்தான் நம்ம லைவா வந்து மேடம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம யார்கிட்ட பேச போறோம் பாத்தீங்க அப்படின்னா சிஆர்எம் டீமோட ஹெட் மேடம் தான் பேச போறோம். மேடம் ஆக்சுவலா இப்போ வந்து கால் பண்றாங்க, சைட் விசிட் பண்றாங்க, புக் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்கும்னு எனக்கும் தெரியாது, பார்க்குற வியூவர்ஸும் தெரியாது. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம். ஸோ இப்போ கிளைண்ட் ஒன்ஸ் வந்து பிளாட்லாம் பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச பிளாட் புக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சிஆர்எம் டீம்லேருந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி ஸோ கஸ்டமர் எப்படி வந்து ஃபண்டிங் பண்ண போகிறாங்க, ஸோ ஃபர்தராக எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறாங்க எல்லாமே நம்ம கேட்டுப்போம். அண்ட் மோர் ஓவர் கிளைண்ட்ஸ்க்கு வந்து லீகல் செக்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். லைக் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து சேலுக்கு கொடுக்க போகிறோன்னும் போதே நம்மளே பேனல் ஆஃப் அட்வொகேட்ஸ் வச்சுருக்கோம். பேங்க்ல அப்ரூவல் வாங்கும் போது அவங்க ஒரு பேனல் ஆஃப் அட்வொகேட்ஸ் வச்சு எல்லா லீகலும் கிளியர் பண்ணி வச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கு அந்த லீகல் புக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கிளைண்ட்டோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் வந்து அவங்களே ஃபண்ட் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். இப்போ கிளைண்ட் லோன் போகிறாங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து பேங்கரோட நம்ம 80 to 90% ஃபண்டிங் பண்ணி கொடுக்குறோம் எல்லா கிளைண்ட்ஸ்க்கும். ஸோ அந்த கிளைண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் பேங்க்குக்கு வேணுமோ லைக் அவங்களோட பேசிக் பே ஸ்லிப்ஸாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்து கஸ்டமருக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு சிலருக்கு வந்து எலிஜிபிள் இருக்காது, பேங்க் லோன் பார்ப்பாங்க ஆனா எலிஜிபிள் இருக்காது. அந்த மாதிரி இருக்க கஸ்டமர் அது ரொம்ப வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத கஸ்டமர்ஸ் நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் தேர் கப் ஆஃப் டீ தான் சொல்ல முடியும். பட் வந்து எலிஜிபிள் ஓரளவுக்கு 2-3 டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகுதுன்னா அதுக்கு லீகலாக என்ன அடிஷ்னல் பண்ண முடியுமோ அது பண்ணி கிளைண்ட் கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம வர வச்சு அவங்களுக்கு அஃபோர்டபுளாக அவங்களுக்கு அப் டு த மார்க் இல்லைனா கூட ஒரு 70% 60% ஃபண்டிங் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு ஃபண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான சேல் டீட்ஸ் இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் பட்டா ப்ராசஸ் வரைக்குமே நம்ம A to Z கிளியரா பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ புக் பண்ணிட்டாங்க, பேமெண்ட் பண்ணிட்டாங்க, ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பட்டா அவங்க கையில கொடுக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் கவர்மெண்ட் தான். லைக் அவங்க பண்ற ப்ராசஸ் தான். நம்ம வந்து ஹார்ட்லி ஒரு 45 டேஸ்க்குள்ள பட்டா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ரிஜிஸ்டர் ஆன டேல இருந்து 45 days to 60 daysக்குள்ள பட்டா மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துருவோம். இஃப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நாட் அவைலபிள் இந்த எலெக்ஷன் டைம்லாம் வரும்போது டெஃபினட்டா டைம் டேக் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸை நம்மளும் ஹோல்ட் பண்ணிக்க வேண்டியது. ஓகே மேடம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ப்ரீ சேல்னா என்ன, போஸ்ட் சேல்னா என்ன, இப்போ நம்ம லேண்ட் வாங்குவோம் அதுக்கடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்றது முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வந்து ஒரு 7 ப்ராஜெக்ட் காமிச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஏதாவது பிளாட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செம்மையான ஆஃபருமே காத்திருக்கு. அது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 10 அப்படின்ற ஒரு சூப்பரான ஆஃபருமே நம்ம ப்ராப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 10 கோல்டு காயினும் உங்களுக்கு ஃப்ரீ, 10 ஸ்கொயர் ஃபீட்டுமே ஃப்ரீ. இப்போ நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா 990 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும் அவங்க பில் பண்ணுவாங்க. 10 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துடும். ஸோ இந்த கான்செப்ட்டில் 10 கோல்டு காயின் 10 ஸ்கொயர் ஃபீட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் 7 ப்ராஜெக்ட் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த பிளாட் வேணுன்றதை, எந்த சைட் வேணுன்றதை ஸ்கிரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணி கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகும். வாங்க இப்போ நம்ம எம்டி சாரை போய் மீட் பண்ணலாம். சார், இப்போ ப்ரெசென்ட்டாக 2025ல் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 6 ப்ராஜெக்ட்ஸ் மேலே பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதில் ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே உங்களோட கிளைண்ட்ஸாக மாறி இருக்கிறாங்க.
ஸோ இப்போ 2026 உங்களோட பிளான் என்ன? ஸோ இது எந்த மாதிரி கொண்டு போக போகிறீங்க? இன்னும் எத்தனை ஹாப்பி கிளைண்ட்ஸை உருவாக்க பிளான் வச்சுருக்கீங்க சார்? நம்ம 26ல ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் லான்ச் பண்ணுறதுக்கு. 10 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட. ஆமாம். இப்போ ஜான்வரிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம்பட்டில் ஒரு 30 ஏக்கர்ஸ் ஒரு டவுன்ஷிப் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். அது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் அனதர் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் ஒரு 5 ஏக்கர்ஸ் கேட்டட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸோ 2 ப்ராஜெக்ட் ஜான்வரியில் நமக்கு லான்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் ஒரு ரெசார்ட் டைப்பில் ஒரு பிளாட் ஒரு ஏலகிரியில். சூப்பர் சார். இங்கேருந்து ஒரு வீக்கெண்டுக்கு போயிட்டு வர மாதிரி ஒன்று லொக்கேஷன். ஸோ அங்கே ஒரு ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணுறோம். இதோட நெக்ஸ்ட் பைப்லைனில் பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயில், ஸ்ரீபெரும்புதூர், சென்னை பெங்களூர் ஹைவேல. ஸோ இது மாதிரி மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து லைன் அப் வேரியஸ் ஸ்டேஜஸில் இருக்குது. அப்ரூவல்ஸ், லேண்ட் அக்விசிஷன் இந்த ஸ்டேஜஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ள ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் கன்ஃபார்மாக நம்ம சைட்லேருந்து ஒரு லான்ச் கண்டிப்பாக கொண்டு வந்துடும். ஏன்னா 2025ல் உங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் ஜான்வரி மந்த் என்ன ப்ரைஸிங் போச்சுன்னு தெரியும். இப்போ டிசம்பரில் என்னென்ன ப்ரைஸிங் போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ ஜான்வரி பர்ச்சேஸ் பண்ண எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ 2026ல் நீங்கள் சொல்கிற இந்த 10 ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ 25ல ஹாப்பியாக இருக்காங்கல்ல, அதே மாதிரி இருப்பாங்கன்னு நம்பலாம்ல சார்? கண்டிப்பாக நம்பலாம். கண்டிப்பாக எங்களோட ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுற டைமே வாங்குறவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி அப்ரிஷியேஷன் அவங்க வந்து எடுத்துக்காங்கன்ட்டு. ஸோ லாஸ்ட் அந்த காஞ்சிபுரம் ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள் 50% அப்ரிஷியேஷன் ஆயிருக்கு ஸோ ஃபார் ஃப்ரம் த லான்ச் வித்தின் 1.5 years டைம்லேயே. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் 30 to 50% வந்து இந்த இயர் ஆர் 2ல உங்களுக்கு அந்த அப்ரிஷியேஷன் கேரண்டியாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹோப்ஃபுல்லி 10+ பண்ணணும்னு என்னோட விஷ். கண்டிப்பாக சார். உங்களை நம்பி வர கஸ்டமர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார். கண்டிப்பாக எங்கள் சேனல்லேருந்து வந்தா. ஷூர் டெஃபினெட்லி. கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், எண்ட் ஆஃப் த செக்ஷன் வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சைட் பார்க்குறீங்க, கால் பண்ணுறீங்க, புக் பண்ணுறீங்க, சைட் விசிட் பண்ணுறீங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன நடக்கும், நீங்கள் ஒரு சைட் வாங்குறீங்க அப்படின்னா என்னென்ன நடக்கும்ன்றத லைவாக நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ஸில் வந்து 7 ப்ராஜெக்ட்னு அவங்களுக்கு வந்து காமிச்சிருப்போம். ஸோ உங்களுக்கு எந்த ஏரியாவில் லேண்ட் வேணுமோ ஸ்க்ரீனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்க. ப்ராப்ஸல் நீங்க எடுத்துக்கிட்டாலே ஜென்யூனா பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்ஸல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஜென்யூனா இருக்கும், டைட்டில் கிளியரா இருக்கும், டாக்குமெண்ட் கிளியரா இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே பக்காவா இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஸ்க்ரீனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.